تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே கொண்டு சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவன் காட்டிய பாதையிலே நடக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வளமாக வழங்கியிருக்கிறான். இந்த பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரணமாக அமைந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த வரிசையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர்களுடைய மறுமை பேருக்காக துஆக்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் இந்த இறை தூதர் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. நம்பிக்கை கொண்டவர்களே, மூமின்களே, நீங்களும் இந்த இறை தூதர் மீது சலாம் சொல்லுங்கள், ஸலவாத்தும் கூறுங்கள் என்று இறைவன் இந்த வசனத்திலே கட்டளையிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மீது துஆ செய்யக்கூடிய வண்ணமாக அவர்கள் மீது ஒவ்வொரு முஸ்லிமும் சலாமும் சொல்ல வேண்டும், ஸலவாத்தும் சொல்ல வேண்டும். இதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்வது என்றால் எப்படி, ஸலவாத்து கூற வேண்டும் என்றால் அதனுடைய வழிமுறைகள் என்ன, என்ன வார்த்தைகளில் அல்லது என்னென்ன நேரங்களில் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை சுருக்கமாக இந்த உரையிலே நாம் பார்க்கலாம். முதல்ல
இறைவன் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறான், வானவர்களும் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமும் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லணும், ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லுகிறான். அப்ப நாம சொல்லக்கூடிய ஸலவாத்தும் நபி அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸலவாத்தும் ரெண்டும் ஒண்ணா? ரெண்டும் ஒண்ணு என்றால் இறைவனே இறை தூதர் மீது ஸலவாத்து சொல்லுகிறான் என்றால் என்ன ஸலவாத்தை சொல்லுகிறான்? ஆக ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. காரணம், நாம சொல்லும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இறைவா இந்த முஹம்மது நபி அவர்கள் மீது நீ அருள் செய் அப்படின்னு நாம சொல்லுவோம். இறைவனும் இதே ஸலவாத்தை சொல்கிறான் என்றால் இறைவா இந்த முஹம்மது நபி மீது நீ அருள் செய் என்று இறைவனை சொல்கிறான் என்றால் அப்ப இறைவனுக்கு மேல இன்னொரு இறைவன் இருக்கிறானா? அல்லாஹ்வுக்கு மேல இன்னொரு அல்லாஹ் இருக்கிறானா? ஒரு காலத்திலே இருக்க முடியாது. ஏன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையே கடவுள் ஒருத்தன் என்று சொல்வதுதான். அப்ப அந்த அடிப்படையிலே இறைவன் ஸலவாத்து சொல்கிறான் என்றால் நாம சொல்லக்கூடிய ஸலவாத்தை சொல்லவில்லை, நாம சொல்லக்கூடிய சலாமையும் இறைவன் சொல்லவில்லை. அவன் ஸலவாத்து சொல்கிறான் என்றால் இறைவன் இறை தூதர் மீது அருள் செய்கிறான் என்று அர்த்தம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, வானவர்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள். நாம சொல்ற மாதிரி அதே ஸலவாத்தை தான் அவர்கள் சொல்வார்கள். இறைவனும் இந்த இறை தூதர் மீது ஸலவாத்து சொல்கிறான் என்றால் நாம சொல்லக்கூடிய ஸலவாத்து அல்ல, அதனுடைய அர்த்தம் இறைவன் இந்த இறை தூதர் மீது அருள் மழை பொழிகிறான், அருள் செய்கிறான் என்றுதான் அர்த்தம். இந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒவ்வொரு மூமினும் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இது இறைவனுடைய கட்டளை. ஒரு மூமின் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் இந்த வசனத்தை அவன் புறந்தள்ளுகிறான், இந்த வசனத்தினுடைய சட்டத்தை அவன் ஏற்க மறுக்கிறான் என்றுதான் அர்த்தம். அப்ப நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். இப்படி ஸலவாத்து சொல்வதனுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெவ்வேறு கோணத்துல நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர மர்ரா, என் மீது ஒரு அடியான் ஒரு முறை ஸலவாத்து சொல்லுகிறான் என்றால் இறைவன் அந்த அடியாருக்கு 10 முறை அருள் செய்கிறான். நாம ரசூலுல்லாஹ் மேல ஒருக்க ஸலவாத்து சொல்லிடுறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படின்னு துவங்கக்கூடிய அந்த ஸலவாத்தை ஒரே ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மேல சொல்லிட்டோம். சொல்லிவிட்டோம் என்றால் இறைவன் புறத்தில் இருந்து 10 அருள் நமக்கு வந்து சேருகிறது, 10 நன்மைகள் நமக்கு வந்து சேருகிறது. இதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு முறை என் மீது இந்த அடியான் ஸலவாத்து சொல்கிறான் என்றால் இறைவன் அவர் மீது 10 முறை அருள் செய்கிறான். அது மாத்திரம் இல்லை, 10 தவறுகள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது, 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 தீமைகள் அளிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஸலவாத்து சொல்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை ரசூலுல்லாஹ் இப்படி விவரிக்கிறாங்க. அது மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொல்லல, இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களுடைய இல்லங்கள் வீடுகள் இருக்குத அந்த வீடுகளை கபறுகளாக மண்ணறைகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அதை ஒரு இறைவன் பொருந்தக்கூடிய ஒரு இல்லமாக நீங்கள் ஆக்கி வைத்துக் கொள்ளுங்கள், கபரு மாதிரி நம்முடைய வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னுடைய கபரையும் விழாக்கள் கொண்டாடக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், உங்களுடைய இல்லங்கள் கபரு மாதிரி இருக்கக்கூடாது. வேற வேற ஹதீஸ்ல அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. சூரத்துல் பக்ராவை ஓதுங்க, ஆல இம்ரானை ஓதுங்க. எந்த இடத்தில் சூரத்துல் பக்ரா ஆல இம்ரான் ஓதப்படவில்லையோ அதுதான் கபர், அதுதான் மண்ணறை அப்படிங்கிறாங்க. அப்ப வீடுகள் மண்ணறையாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட வேண்டும். அதை இன்னொரு ஹதீஸ்ல தெளிவுபடுத்துறாங்க. அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை மண்ணறையாக நீங்க ஆக்கிறாதீங்க, என்னுடைய கபரை மண்ணறையை நீங்கள் திருவிழாக்கள் கொண்டாடக்கூடிய இடமாகவும் ஆக்கிறாதீங்க. என் மேல உங்களுக்கு அன்பு இருக்குதா, என் மேல உங்களுக்கு பிரியம் இருக்கிறதா,
என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கபரை நீங்கள் திருவிழாக்கள் கொண்டாடக்கூடிய, கந்தூரி விழாக்கள் கொண்டாடக்கூடிய அத மாதிரி இடமா ஆயிக்கிறாதீங்க. என் மேல பிரியம் இருக்குன்னா நீங்க ஸலவாத்து சொல்லுங்க. ஃபஇன்னஹு மஅரூதத்துன் அலைய, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொருவருடைய ஸலவாத்தும் அது என்னிடத்தில் சேர்ப்பிக்கப்படுகிறது, என்னிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த செய்திகள் எல்லாமே ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லணும், சொன்னால் இவ்வளவு பெரிய நன்மைகள், ரசூலுல்லாஹ் மேல மதிப்பு வைத்திருக்கிறோம் என்றால், அன்பு வைத்திருக்கிறோம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லணும். இப்படி எல்லாம் சொல்றாங்க. சரி, நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லணும், அதுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கிறது அப்படி என்றால் எப்படி சொல்லுவது? இன்னைக்கு நடைமுறையில வச்சிருப்பாங்க. ஒரு சபையில எல்லாரும் ஒண்ணு கூடணும், ஒருவர் ஸலவாத்தை சொல்லி கொடுப்பார், இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த ஸலவாத்தை கோரஸாக ராகத்துல அப்படியே பாடுவாங்க. ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து கோரஸா பாடுவாங்க. எந்த அளவுக்குன்னா, நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமான ஒரு நிலை, ஒரு ஆலிம் பயான் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு தண்ணி குடிக்கணும் அல்லது டீ குடிக்கணும் பேசிக்கிட்டே இருக்கும் போது, அப்ப அந்த நேரத்துல உட்காரணும். அதுக்கு என்ன செய்வாரு? தண்ணி குடிக்கக்கூடிய அந்த கேப்ல இவர் உட்கார்ந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு அவருக்கு ஸலவாத்து சொல்லுங்க. என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொல்லுவதுங்கிறது பொழுதுபோக்குதா? ரசூலுல்லாஹ் மேல எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், அல்லது எனக்கு எப்ப சோர்வா இருக்குதோ அப்ப நான் சொல்லுவேன், அதுவா? ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்வது என்பது நமக்கு நாமே தேடிக்கொள்கின்ற ஒரு நன்மை. அது அப்ப அதனால இத மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. ஒரு சபையில எல்லாரும் கோரஸா சொல்லணும், பாட்டு ராகத்துல சொல்லணும், எல்லாரும் சேர்ந்து கூப்பாடு போட்டு சொல்லணும் அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. அவர்கள் தனிப்பட்ட முறையில சொல்லணும். இப்ப எனக்கு நேரம் இருக்குதா, ரசூலுல்லாஹ் மேல நான் உட்கார்ந்து ஸலவாத் சொல்ல வேண்டியதான். உங்களுக்கு நேரம் இருக்கிறதா, நீங்க ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்ல வேண்டியதான். அதுக்காண்டி 10 பேர் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி வைத்துக்கிட்டு எல்லாரும் கோரஸாக அதே ரசூலுல்லாஹ் கற்று தரவே இல்லை. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து எப்ப சொல்லணும், எந்தெந்த நேரத்தில் சொல்வது மிக மிக அவசியம் அதை தெளிவுபடுத்துறாங்க. அதுல ஒரு சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம், ஜும்மாவுடைய நாள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய நாட்களிலேயே சிறந்த நாள் என்பது வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை என்பது அலைய ஸலா, என் மீது அதிகமாக நீங்க ஸலவாத் சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அந்த வெள்ளிக்கிழமை முழுவதும் ரசூலுல்லாஹ் மேல அதிகமா ஸலவாத் சொல்லணுமா. அதை ரசூலுல்லாஹ் தெளிவாக எடுத்து சொல்றாங்க. இது வெள்ளிக்கிழமைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஜும்மாவுக்கு வரக்கூடிய இந்த நேரம் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை அப்படின்னு இல்லை. நேற்று மகரிப்ல இருந்து ஒரு நாளுடைய துவக்கம் முந்தைய நாளுடைய மகரிப்ல இருந்து வருது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்றால் நேற்று மகரிப்ல இருந்து இன்னைக்கு மகரிப் வரையில, அசர் நேரம் முடியுதா இல்லையா, சூரியன் மறையுதா இல்லையா, அதுவரை வெள்ளிக்கிழமை தான். அப்ப நேற்று மகரிப்ல இருந்து இன்னைக்கு சூரியன் மறைகின்ற அந்த நேர வரையிலையும் வெள்ளிக்கிழமை. இந்த நேரத்துல இரவு நேரத்திலேயோ பகல் நேரத்திலேயோ ஜும்மாவுக்கு வரும்போதோ ஜும்மா முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு போகும்போதோ எல்லா நேரத்திலையும் செலவாக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லவும் செய்றாங்க, வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், அந்த நாள்ல என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஒரு சந்தர்ப்பம். வெள்ளிக்கிழமை அன்று ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லணும், அதிகமாக சொல்லணும். இத்தனை தடவை, ஒரு 100 தடவை சொல்லணும், 50 தடவை சொல்லணும், 200, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் எண்ணிக்கையில சொல்லல. எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லு, எவ்வளவு கூடுதலா சொல்ல முடியுமோ அவ்வளவு கூடுதலா சொல்லிவிடு என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி தராங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக ஸலவாத்து சொல்லணும். நாங்க அது எப்போ, தொழுகையில. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதர் தொழுதுட்டே இருக்கிறார், அவர் தொழுதுட்டு அத்தஹியாத்துல உட்கார்ந்து துஆவும் செய்கிறார். நபி அவர்கள் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் தொழுகிறாரு, துஆ செய்யறாரு, அவர் தொழுகிறாரு, துஆ செய்யறாரு, ரசூலுல்லாஹ் இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. தொழுது முடிச்சோன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது அஜ்ர ஹாதா, இந்த ஆள் ரொம்ப அவசரக்காரனா இருக்கிறான், ரொம்ப அவசரக்காரனா இருக்கிறானே அப்படிங்கிறாங்க. உடனே அவரு என்ன செய்யறாருன்னா, ஓஹோ நம்ம ஏதோ தொழுகையில தப்பு விட்டுட்டோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தொழுகிறாரு, திரும்பவும் அத்தஹியாத்துல இருக்காரு, துஆ செய்யறாரு, தொழுகையை முடிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் திரும்பவும் கூப்பிட்டு, அது அஜ்ர ஹாதா, இவன் ரொம்ப அவசரக்காரன் அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, திரும்பவும் தொழுகிறாரு.
மீண்டும் அதே துவா ரசூலா மீண்டும் சொல்றாங்க, ரொம்ப அவசரக்காரன் அப்படிங்கிறாங்க. கடைசி அவருக்கு ஒண்ணுமே இல்ல, ரசூலாட்ட வாராரு, அல்லாஹ்வின் தூதரே என்ன நான் தப்பு பண்ணிட்டேன், என் தொழுகையில நான் என்ன தவறு நான் செய்து விட்டேன், அது சொல்லுங்களேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அத்தஹியாத்துல இருந்தீல்ல, அத்தஹியாத்துல இருக்கும் போது அல்லாஹ்வை நீ போற்றவில்லை, என் மீது நீ ஸலவாத்து சொல்லல, அல்லாஹ்வை போற்றாம என் மீது ஸலவாத் சொல்லாம நீ பேசாம துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிற, இதுதான் அவசரத்துக்கு உண்டான காரணம். நீ இப்படி தொழக்கூடாது. ஒரு மனிதர் தொழுவதாக இருந்தால் அத்தஹியாத்து ஓதுகின்ற பொழுது என்ன போற்றணும், என் மீது ஸலவாத்து சொல்லணும், அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான துஆக்களை சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம என்ன அல்லாஹ்வை போல்றோமா அல்லது போலாம இருக்கிறோமா, இந்த சந்தேகம் வரும். நம்மளும் போகிறோம், அல்லாஹ்வை போலக்கூடிய வார்த்தையை தான் சொல்லுகிறோம். என்ன சொல்றோம்? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, இதெல்லாம் இறைவனை புகழக்கூடிய வார்த்தை. அனைத்து காணிக்கைகளும் அனைத்து அருளும் எல்லாமே இறைவனே உனக்கே உரித்தானது, அனைத்து போலும் உனக்கே உரித்தானது. அத்தஹியாத்து ஓதுறோம், நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. அத்தஹியாத்து ஓதிட்டு தான் இருக்கிறோம், அர்த்தம் தெரியாம ஓதுவோம். முதல்ல அல்லாஹ்வை போகிறோம், அடுத்து என்ன செய்வோம்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியோ அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. இதை முடிச்சுட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் அப்படின்னு ஸலவாத் ஓதுறோமே, இந்த ரெண்டும் வேணும். ஒரு மனிதர் அத்தஹியாத்து ஓதுவதாக இருந்தால் அதுவும் என்ன அத்தஹியாத்து? கடைசி அத்தஹியாத்து மட்டும் இல்ல, 4 ரக்காத்துல இடையில அத்தஹியாத்து இருப்போமா இல்லையா? 2வது ரக்காத்துல 2வது ரக்காத்து அத்தஹியாத்தா இருந்தாலும் 4வது ரக்காத்து அத்தஹியாத்தா இருந்தாலும் இந்த அத்தஹியாத்து ஓதணும், அதில் தொடர்ந்து ஸலவாத்து ஓதணும். ஒரு ஆளு 2வது ரக்காத்திலேயே நான் ஸலவாத்து ஓத மாட்டேன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன பாருங்க, உன் தொழுகையே கூடாதுங்கிறாங்க, ரொம்ப அவசரக்காரங்கிறாங்க. அப்ப அதனால அத்தஹியாத்து ஓதுவதாக இருந்தால் வெறும் அத்தஹியாத்துன்னு சொல்லிட்டு நம்ம அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு நிப்பாட்டுறோமே, அதோடு முடியக்கூடாது. அதற்கு பின்னால ஸலவாத்தையும் ஓதணும். ரசூலுல்லாஹ் அவ்வளவு அவசியமா சொல்லி தராங்க. அத்தஹியாத்துனாலே அதுதான், அது இடை அத்தஹியாத்தா இருந்தாலும் சரிதான், லாஸ்ட் அத்தஹியாத்தா இருந்தாலும் சரிதான், கண்டிப்பாக அத்தஹியாத்தும் அதை தொடர்ந்து ஸலவாத்தும் ரெண்டும் ஓதியே தீரணும். இதை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அப்ப தொழுகையில கண்டிப்பா ஸலவாத்து ஓதணும். அதே போன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸலவாத்து சொல்லணும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3வது சந்தர்ப்பம் எப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, நபி அவருடைய பேரை கேட்கும் போதெல்லாம் ஸலவாத்து சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய பேரு, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி, அஹ்மது நபி இப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கிறோம் என்றால், அது பயான்ல கேட்டாலும் சரி, வீட்டுல சாதாரணமா பேசிக் கொண்டிருக்கும் போது நபி அவர்கள் வந்தார்கள் போனார்கள் இப்படின்னு நம்ம வீட்டுல பேசினாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய பேரை எங்கெல்லாம் கேட்கிறோமோ அங்கெல்லாம் ஸலவாத்து சொல்லணும். அதுக்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் அவனுடைய மூக்கு நாசமா போட்டும், மூக்கு மண்ணை கவட்டும் அப்படிங்கிறாங்க. ரஹிம அன்ஃபுன், ரஹிம அன்ஃபுன் அப்படிங்கிறாங்க. இது அரபில உள்ள ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில சொல்ல போனா அயோக்கிய பையா, ரொம்ப நாசமா போனவன், உருப்படாம இப்படின்னு சொல்றோமா இல்லையா? இந்த கருத்து ரசூலுல்லாஹ் கொச்சையாக பேச மாட்டாங்க, ஆபாசமாகவும் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த கருத்து தருகின்ற அழகான வார்த்தையில ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. ரஹிம அன்ஃபுன், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், நாசமா போட்டுங்கிறாங்க. யாரு சொல்றாங்க? 3 நபர்கள். அதுல ஒருவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுக்கு பெற்றோர்கள் இருந்து அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யாம இவன் சொர்க்கத்தை அடையாமல் இருக்கிறான. பெற்றோர்கள் உபகாரம் செஞ்சால் நேரடியா சொர்க்கம், பெற்றோர்கள் இருந்து அவங்களுக்கு பணிவிட செய்யாம நரகத்துக்கு போய் சேர்றான, இவன் நாசமா போட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 2வது மனுஷன் யாரு? ஒரு மனிதனுக்கு ரமலானை அடைந்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாம அவன் சென்று விடுகிறானே, இவனை நாசமா போட்டும். ரமலான் வர்றது எதுக்கு? ஒரு வருஷம் செய்த பாவத்தை எல்லாம் கழுவுறதுக்கு தான், நம்முடைய ஈமானை புதுப்பிக்கிறதுக்கு, நம்முடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்ட அனைத்தையும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு தான். ரமலான் அந்த புத்துணர்ச்சி ஏற்படுத்தாம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடாம 24 மணி நேரம் தூங்கிட்டே கிடக்கிறான், நோம்பும் வைக்கல, பள்ளிவாசல் பக்கமே எட்டி பார்க்கல, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கலன்னா இவன் உருப்படாம போட்டும். ரசூலுல்லாஹ் 2வது இப்படி சொல்றாங்க. 3வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனிடத்தில் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என் மீது எவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனும் நாசமா போட்டோம். என் பேரை கேட்கிற அல்லாஹ்வுடைய தூதர்னு உன்கிட்ட சொல்றாங்க,
அப்ப என் மீது செலவாத்து சொல்ல வேண்டாமா? என் மீது நீ செலவாத்து சொல்லவில்லை என்றால், என் பேரை கேட்டதற்கு பின்னாரையும் செலவாத்து சொல்லவில்லை என்றால் நீ நாசமா போ அப்படிங்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டால் செலவாத்து சொல்லணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் சொல்லுது. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என் பேரை கேட்டு ஒருவன் செலவாத்து சொல்லவில்லை என்றால் அவன் தான் படு பயங்கரமான கஞ்சன் அப்படிங்கிறான். கஞ்சன்னா யார் தெரியுதா? என் பேரை சொல்லி செலவாத்து சொல்லாம இருக்கிறான்ல அவன் தான் கஞ்சன். காசு பணத்தை முடித்து வைக்கக்கூடிய அவனும் கஞ்சன் தான். கஞ்சன் என்றால் நம்ம அந்த அர்த்தத்தை தான் கொடுப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்கன்னா, மகா கஞ்சன் யாருன்னா என் பேரை கேட்டு அது செலவாத்து சொல்லாம இருக்கக்கூடியவன். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் கடுமையான வார்த்தையில பேசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மீது கண்டிப்பாக அவங்களுடைய பேரை கேட்கும் போது செலவாத்து சொல்லணும். சரி, ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டா செலவாத்து சொல்லணும். என்ன செலவாத்து சொல்லணும்? இப்பமே நிறைய ரசூலுல்லாஹ்ங்கிறோம், முஹம்மது நபிங்கிறோம், எத்தனையோ தடவை என் வாயில இருந்து இப்ப வந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போதெல்லாம் செலவாத்து சொல்லணும் அப்படின்னா என்ன வார்த்தையில சொல்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவாத்துக்கு என்று ஒரு வார்த்தையை சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன வார்த்தை? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். இந்த அத்தியாயத்துல ஓதக்கூடிய அந்த செலவாத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போதெல்லாம் இந்த செலவாத்தை முழுமையாக சொல்ல முடியுமா? சொல்றதுக்குள்ள அடுத்தாங்க இன்னொரு முகமதுன்றாரு, இன்னொரு ரசூலுல்லாஹ்ன்றாரு, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு சொல்லி சாத்தியமா? அது ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போதெல்லாம் செலவாத்து சொல்லித்தான் ஆகணும். அப்படி சொல்வதாக இருந்தால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் எங்க கூடிய அந்த செலவாத்தை நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை. அப்ப என்ன ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டா செலவாத்து சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படி நீங்க வேற வேற ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த முழுமையான செலவாத்தையும் சொல்லலாம் வாய்ப்பு இருந்தால். இல்லை என்றால் ரொம்ப ஷார்ட்டாக சின்ன வார்த்தையில நபி அவர்கள் செலவாத்தை சொல்லித்தாராங்க. எப்படி அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வெளியூரை சார்ந்த சில பேர் வாராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்க சந்தேகத்தை கேட்கறதுக்காண்டி வாராங்க. அப்படி கேட்க வரும்போது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, அல்லாஹ் அருள் செய்யட்டுமாக. ஸல்லல்லாஹு அலைஹி, வேற ஒரு வார்த்தையும் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வளவுதான் சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போது, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை அவர் உச்சரிக்கும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் இந்த ஸலவாத்தை அவர் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையிலேயே எந்த ஸலவாத்தை சொல்றாரு? ஸல்லல்லாஹு அலைஹி இப்படிங்கிற. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போது இப்படி சொல்லலாமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு நேரம் ஆயிரும்? ரசூலுல்லாஹ் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். இதே வார்த்தையில வேற வேற ஹதீஸ்களும் வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போது செலவாத்து சொல்லணும், முழுமையான அந்த செலவாத்து சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. சின்ன சின்ன செலவாத்தையும் இத மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். சில நேரங்கள்ல செலவாத்து சொல்லாமலும் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லும் போது செலவாத்து சொல்லாமலும் இருந்திருக்கிறாங்க. நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. வெளியூரை சார்ந்த ஒரு ஆள் வாராரு, ஐயுக்கும் முஹம்மத், உங்கள யார் முஹம்மது அப்படின்னு கேட்கிறாரு. ஹதீஸ்ல வரும், புகாரி முஸ்லிம்ல என்ன வரும். வந்த ஆளு புதுசா இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஆளு, ரசூலுல்லாஹ்வை பத்தி தெரியல. வந்த உடனே சஹாபாட்ட கேட்கிறாரு, ஐயுக்கும் முஹம்மத், உங்களை யார் முஹம்மது அப்படிங்கிறாரு. உடனே சஹாபாக்கள் எல்லாம் பக்கத்துல இருந்த முஹம்மது நபியை சுட்டி காட்டினாங்க. இப்படிதான் ஹதீஸ்ல இருக்குது. அவர் முஹம்மது சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இப்படின்னு எந்த செலவாத்தையுமே சொல்லல. முஹம்மது நபி இருக்கிறாங்க, முஹம்மது நபி யாருன்னு கேட்கிறாரு, முஹம்மது என்ற வார்த்தையை உச்சரிக்கிறாரு, உடனே வந்தவங்க செலவாத்துனா சொல்லல. இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு செய்தி. நபி அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க, சில பேர் வந்து ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, சில பேர் ரசூலுல்லாஹ் இறக்கலங்கிறாங்க. இப்படி ஒரு தகராறு நடக்கக்கூடிய அந்த நேரத்துல அபூபக்கர் வராங்க. அவங்க வந்து பேசுறாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபக்கத் மாத், இந்த முஹம்மது நபி அவர்கள் இறந்து விட்டார்கள், முஹம்மது நபி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று யாரெல்லாம் சொல்கிறீர்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த முஹம்மது இறந்துவே விட்டார் அப்படிங்கிறாங்க. முஹம்மது அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் சேர்ந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி இப்படின்னு செலவாத்துனா சொல்லல. நபியுடைய காலத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போது செலவாத்து சொன்னார்கள் அப்படின்னு எடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பின்னாடியும் அப்படிதான் நடந்திருக்கிறது. சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும்போது செலவாத்து சொல்லி இருக்கிறாங்க, சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும்போது செலவாத்து சொல்லாமலும் இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு கேள்வி வரும், அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டா கேட்டு சலாம் சொல்லாம இருந்தால், செலவாத் சொல்லாம இருந்தால் நாசமா போட்டு, அப்ப அந்த ஹதீஸ்க்கு என்ன அர்த்தம்?
அதுக்கு ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல அழகாக விளக்கம் சொல்றாங்க. ஒரு சபையில ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுகிறது, நீங்க ஸலவாத் சொல்றீங்க, சொல்லிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க ஸலவாத் சொல்லல, விடுபட்டு போயிடுச்சு, சிந்தனை டக்குன்னு மாறுமா இல்லையா, இப்படின்னு விடுபட்டு போயிடுச்சு. அப்ப என்ன செய்யறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சபையில எத்தனை தடவை ஸலவாத் சொல்லி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் மேல ஒரு தடவையா ஸலவாத் சொல்லிடணும், ஒரு தடவையாவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில ஒரு சமுதாயம் வரும், அவர்கள் இந்த உலகத்துல ஒரு சபையில இருந்திருப்பாங்க, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்திருக்க மாட்டாங்க, என் மீது ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தும் சொல்லி இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட அந்த கூட்டம் நாளை மறுமையில வரும்போது கை சேதப்பட்டவர்களாக வந்து நிற்பாங்க. ஒரு சபையில போய் இருந்து ரசூலுல்லாஹ் மேல ஒரு தடவை கூட ஸலவாத்து சொல்லாம நம்ம அந்த சபையை விட்டு போயிட்டோம்னு வைங்களேன், நாளை மறுமையில பயங்கரமான கை சேதம். அது சும்மா பயானா இருந்தாலும் சரி, வேற பயானா இருந்தாலும் சரி, அல்லது பயான் இல்லாத ஒரு சாதாரணமா ஒரு கூட்டத்துல நீங்க கூடி நீங்க விவாதிக்கிறீங்க, இஸ்லாத்தை பத்தி பேசுறீங்க, அந்த சபையா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் மேல ஒரு தடவையா ஸலவாத் சொல்லணும். ஒரு தடவையாக ஸலவாத் சொல்லாம அந்த சபையை விட்டு கலந்து விட்டோம் என்றால் மறுமையில இது மிகப்பெரிய நஷ்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கிறோம், ஒரு சபையில இருக்கும்போது சில நேரங்களில் ஸலவாத் சொல்றோம், சில நேரங்களில் சொல்லல, விடுபட்டு போயிடுச்சா மொத்தத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் அப்படின்னு ஒரு ஸலவாத் சொல்லி முடிச்சிட்டோம்னா இதுல எந்த தப்பும் வராது. இதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்த ஸலவாத்தினுடைய வழிமுறைகள். இதை நாம புரிந்து கொள்வோம், நாம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய செய்திகளில் ஒரு ஆச்சரியமான, அதே நேரத்தில் நம்முடைய சமூகம் எங்கே செல்கிறது என்ற கவலையான ஒரு தகவல். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு ஸ்கூல், அங்க அரசாங்கம் ஸ்கூல் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுல ஒரு ஆசிரியர், அவருக்கு ஒரு 35 வயசு, 9th கிளாஸுக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு பையன் கடுமையா சேட்டை பண்றான், ஒழுங்கினமா நடக்கிறான். அது அன்னைக்கு மட்டும் இல்லை, அடிக்கடி அவன் சேட்டை பண்றதும் ஒழுங்கினமா நடக்கிறதும் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கிறது. இந்த ஆசிரியர் அந்த பையனை கூப்பிட்டு லேசா கன்னத்துல அடிச்சிருக்கிறார். அடை சேட்டை பண்ணுவியா அப்படின்னு கேட்டிருக்கிறார். சரின்னு அந்த விவகாரம் அப்படியே முடிஞ்சிருச்சு. அவனும் போயிட்டான், இவரும் அடுத்த நாள் பாடத்துக்கு வராரு. அடுத்த நாள் பாடத்துக்கு வந்த உடனே திடீர்னு பார்த்தாச்சுன்னா அவர் மேல துப்பாக்கி தோட்டா பாய். பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு, அவருடைய தோள்பட்டையில துப்பாக்கி தோட்டா பாய். என்னன்னு திரும்பி பார்த்தாச்சுன்னா, நேற்று இந்த சார்ட்ட இருந்து இந்த ஆசிரியர்கிட்ட இருந்து அடி வாங்கினான் இல்லையா, அவன் கையில 9th படிக்கக்கூடிய ஏறத்தாழ 13 அல்லது 14 வயசு பையன், அவன் கையில துப்பாக்கி இருந்திருக்கிறது. அது அவனுடைய பேக்ல வச்சிருக்கிறான், மறைத்து கொண்டு வந்திருக்கிறான். அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு இருக்கிறான், தலையை குறி வச்சுதான் சுட்டு இருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு ட்ரைனிங் இல்லாதனால சுட்டது அவருடைய தோள்பட்டையில குண்டு பாய்ந்து இப்ப ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெற்றிருக்கிறார். இதை விட கொடுமை என்னன்னா, இந்த செய்திகள், கிரிமினல் வழக்கு எல்லாத்தையும் பதிவு பண்ணி போலீஸுக்காரங்க ஒரு தகவல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க போலீஸு, நீங்க ஆசிரியரா இருங்க, பெற்றோர்களாக இருங்க, ஆனா பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியாச்சுன்னா நீங்க பார்த்து நடந்துக்கிடுங்க, இல்லைன்னா துப்பாக்கியால சுட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுக்குறாரு. எங்க போகும் நீங்க பாருங்களேன். ஒரு ஆசிரியர் பிள்ளைங்களை கண்டிச்சாத்தானே அவன் ஒழுங்கா வளருவான். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கண்டிச்சு வளர்த்தா தானே அந்த பிள்ளைங்க ஒரு நேர்மையான பிள்ளைகளாக வளருவோம். ஆனா என்னன்னா, கண்டிச்சிடாதீங்க, துப்பாக்கியால சுட்டு போடுவான். ஒரு நேரத்துல இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்க துப்பாக்கியால சுடுவது என்பது அமெரிக்காவில் இருந்துச்சு. அது ரொம்ப ஆச்சரியமா நம்ம பார்த்துட்டே இருந்தோம். என்னடா இது, 10 வயசு பையன் துப்பாக்கி எடுத்து சொல்றான், 7 வயசு பையன் துப்பாக்கியால சொல்றான், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் நாடு போகக்கூடிய போக்கு எப்படின்னு நீங்க பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஆட்சியாளர்கள் சரியில்லைங்கிறதா அர்த்தம். ஆசிரியரை குறை சொல்ல முடியாது, பெற்றோர்களை குறை சொல்ல முடியாது. ஒரு ஆட்சியினுடைய கேடுகட்ட தன்மை இது எல்லாம் நடக்கும். ஒரு கேடுகட்ட ஆட்சி இருந்ததுன்னு வைங்களேன், மத மோதல்களை உருவாக்குவது, பிள்ளைகளுடைய கலாச்சாரத்தை பார்க்கல, அவங்களுடைய வளர்ப்பை பார்க்கல,
அவங்களுக்கு தேவையான எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி சிந்திக்கல. ஒரு ஆட்சியாளர்கள் சிந்திக்கலன்னா இப்படி தருதலையாத்தான போவான். பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, ஓரளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆசிரியர்களும் ஓரளவுக்கு தானே சொல்லிக் கொடுப்பாங்க. சட்டங்களும் அதே மாதிரி விதிமுறைகளும் கரெக்டா இருந்ததுன்னா ஆட்சியாளர்கள் இது போன்ற நிலை வந்தால் என்னென்ன செய்யறது அப்படின்னு அவங்க சிந்திச்சு இருந்தாங்கன்னா இத மாதிரிலாம் நடக்காது. இது முழுக்க முழுக்க ஆசிரியரை குறை சொல்ல முடியாது, பெற்றோர்களை குறை சொல்ல முடியாது. இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சட்டம், பிள்ளைகளை பற்றி, எதிர்கால சந்ததியை பற்றி எந்த கவலையும் இல்லாம இவங்க போறது. அதனாலதான் நிறைய பேர் தருதலையா போறதுக்கு காரணம் அதுதானே. எல்லா தருதலைகளையும் தன்னுடைய கட்சியில சேர்க்கிறதுக்கு இதுதானே அடிப்படையான காரணங்கள். அப்ப இப்படி போறது சூழ்நிலை. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை நாம ஒழுங்கா வளர்க்கணும் என்ற ஒரு பாடமும் இதுல இருக்கிறது. ஆசிரியர்கள் கண்டிச்சாத்தான் மாணவன் மாணவனா இருப்பான். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிச்சாத்தான் பிள்ளைங்க பிள்ளைகளா இருக்கும். நாங்க எதையும் கண்டிக்க மாட்டோம், பிள்ளைகள் எப்படியும் போட்டோம் அப்படின்னா அவன் இப்படித்தானே தருதலையாத்தானே வருவான். அப்ப இது மாதிரி உள்ள ஒரு பாடம் நமக்கு இருக்கிறது. இது போன்ற ஒரு நிலை நம்முடைய குடும்பத்திலும் வந்துவிடக் கூடாது. நம்முடைய நட்பு வட்டாரத்துல, நம்முடைய சமூகத்துல இது போன்ற ஒரு சிந்தனை வந்துவிடக்கூடாது என்பதிலே நாம விழிப்புணர்வா இருக்கணும். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாகுதவனால் தூதரை பார்க்க மறந்து விட்டோம், நபி அவர்களை பார்க்க மறந்து விட்டோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆடம்பரத்தில் உச்சகட்டத்தை இன்ன பிற மக்களையே அடி